ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, சடனா யங்ஸ்டர்ஸுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால நம்ம பார்த்துருப்போங்க. அதுக்கான ரீசன் என்ன? எப்படி பிரிவென்ட் பண்ணலாங்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோவா நம்ம டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜராஜன். நான் கேஆர் ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன். இளம் வயதுல ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஹார்ட்டுடைய ப்ராப்ளங்கள். இப்போ நான் முன்னாடி எல்லாம் நாங்க படிச்சுட்டு இருக்கிற காலத்துல 20 வருஷம் முன்னாடி எல்லாம் 60 வயசு கம்மியா ஹார்ட் அட்டாக் வர்றதுங்கிறது ரொம்ப ரேர். 40 வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. என்ன ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரெஸ் லெவல், உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் உணவு, தூக்கமின்மை, நைட் ஃபுல்லா செல்போன் பாக்குறது, அந்த மாதிரி தூக்கமின்மைங்கிற காரணங்கள்னாலையும் இந்தியாவில் வந்து எல்லாருமே லீனா ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்? அதுக்குண்டான காரணம் என்ன? இப்ப நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் பண்ணி பாக்குறப்ப அந்த காரணம் என்னன்னு தெரியுதுன்னா, அடப்புகள் இல்லாமையே ரத்தக்கட்டுகள் உருவாகி அது வழியா ஹார்ட் அட்டாக் வர நிறைய இளம் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸை நாங்க பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஹார்ட் பம்பிங் லெவலை வந்து சேஞ்ச் பண்றது வழியா ஹார்ட்ல சின்ன சின்ன கிளாட்ஸ் உருவாகி அதனால ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி குறைக்கிறதுனா, ஒரே சிம்பிள் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து தூக்கம் தான். தூக்கம் 8 ஹவர் இது பண்ணீங்கன்னா அடுத்த நாள் ஸ்ட்ரெஸ் இருக்காது. எவ்வளோ உங்களுக்கு பிஸி ஒர்க் இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி. ஸோ அப்போ தூக்கம் வந்து ஒரு கார்னர் ஸ்டோன் ஃபார் எனி ஹெல்த். ஹார்ட் அட்டாக் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நோய். நெஞ்சு வலி வரும், சில சமயங்கள்ல ஸ்வெட்டிங், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் வரும். அந்த மாதிரி சமயங்கள்ல ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கான்டாக்ட்னா முதல்ல நம்ம யாரை பார்க்குறோம், எந்த டாக்டர் பார்க்குறோம், எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கான்டாக்ட்ல உடனே அந்த ஹார்ட் அட்டாக்கை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் மெடிசனாவோ இல்லை வந்து ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி வழியாவோ இமீடியட்டா ஃபர்ஸ்ட் 1 to 3 hours வழியா பண்றது வழியா ஹார்ட்டினுடைய வேலை செய்யற திறனையும் உயிரையும், விலை மதிப்பற்ற உயிரையும் நம்மளால காப்பாற்ற முடியும். எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த சர்வீஸ் வந்து 24/7 நாங்க ப்ரொவைட் பண்றோம். அக்யூட் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் கேர் மெடிசன்ஸ் வழியாகவும், த்ரோம்போலிசிஸ் வழியாகவும், அதே சமயத்துல ஹையர் எண்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி வழியாகவும் நாங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்றோம். நமது பகுதி மக்களுக்கும் இங்க பக்கத்துல இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். இதை பயன்படுத்திக்கணும்.